ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி உங்களை இந்த வீட்டில் எங்கே கூப்பிட்டு போக போகிறேன்னா சிம்மாச்சலம் தான் கூப்பிட்டு போக போகிறேன். உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு நாள் உங்களை சிம்மாச்சலத்தை கூப்பிட்டு போகிறேன்னு. இது ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு, உங்களை கூப்பிட்டே போக முடியல. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களை சிம்மாச்சலம் கூப்பிட்டு போகிறேன். சிம்மாச்சலம் எப்படி போகணும் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்லேருந்து நீங்கள் பஸ் எடுத்துக்க முடியும் சிம்மாச்சலத்துக்கு டேரெக்டாக. அங்கேருந்து நீங்கள் சிம்மாச்சலத்துக்கு வாங்கிட்டீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிம்மாச்சலத்துக்கு கீழேருந்து மேலே போகிறதுக்கு செப்பரேட் பஸ்ஸு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நம்மளை அதேமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை யாராவது வைஜாக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து வைஜாக் பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுவும் இல்லாமல் வைஜாக்கில் வேறு எந்தெந்த வீடியோலாம் போய் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம போய் அதையும் போய் வீடியோவாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், இங்கேருந்து தான் நீங்கள் எடுக்கணும் டிக்கெட்டு. நம்ம பாருங்கள் சிம்மாச்சலம் வந்துட்டோம். இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். மேலே போகிறதுக்கு பாருங்கள் பஸ்ஸு நிற்குது. ஸோ ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகுது. 10 ரூபா. இது வந்து உங்களுக்கு பிரசாதம் கவுண்டர். இங்கே கூட கீழே கூட நீங்கள் பிரசாதம் வாங்கிக்கலாம். அப்படியே போய் மேலே போகிறது இங்கே மேலேருந்து வர பஸ் தான். இப்போ நான் உங்கள் மேலே தான் கூப்பிட்டு போக போகிறேன். சிம்மாச்சலம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ரூட் எப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு வேளை நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வரீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ஏடியிலேருந்து கோபாலப்பட்டினம், கோபாலப்பட்டினத்துலேருந்து சிம்மாச்சலம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மேலே தான் போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைட்லாம் போட்டு உங்களுக்கு தெரியுதா? ஸோ வாங்க மேலே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே போகிறதுக்கு டோல் இருக்குது. நம்ம இப்போ டோலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதோ பாருங்கள், இதான் போர்டு. ஸோ அங்கேயும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க பைக் 10, காரு, லாரி, அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் டாக்ஸியில் வந்திருந்தாலும் அதுக்கும் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்கள், நம்ம கையில் இருக்குது தான் பாருங்கள், இதான் டோல் டிக்கெட்டு 10 ரூபா. இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் நைட் டைம் எடுத்துருக்கனால உங்களுக்கு ரோடு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இந்த ரோடெலாம் புதுசாக போட்டிருந்தாங்க. இப்போ தான் போட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி தான் போட்டாங்க. ரோடு நல்லா இருக்குது. ரோடு இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம். இப்போ நைட் டைம் வந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கே வந்து கூட்டம்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும். நல்லா ரோடு ஃப்ரீயாக இருக்கும். மலையில் ஏறுறது. ஆனால் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கும், ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பெரிய மலைலாம் இல்லை, சின்ன மலை தான், நம்ம ஈஸியாக ஏறிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நல்லாவே மேலே வந்துட்டோம். உங்களுக்கு நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள். வைஜாக்கோட ஃபுல் வியூ தெரியும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா கீழே லைட்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வைஜாக்கோட ஃபுல் வியூ இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா தெரியும், நல்லா வைஜாக் ஃபுல்லாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். பைக் பார்க் பண்ண இடத்துல பைக்கும் பார்க் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு மேலேயே பைக் பார்க்கிங் இடம் இருக்குது. மேலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படிலாம் நீங்கள் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே கார் பார்க்கிங்க்கு நல்லா பெரிய இடமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலையும் பார்க் காட்டுறோம் இல்லைங்க. ஸோ இதுதான் கார் பார்க்கிங்க்கான இடம். ஸோ உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு நல்லாவே இடம் இருக்குது. ஃபோன்ஸ்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபோன் நம்ம வெளியே வச்சுட்டு போயிடணும். ஃபோன் லக்கேஜஸ்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கோயிலுக்குள்ளே. வாங்க நம்ம கோயிலுக்கு போய் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம். ஆனால் நம்ம இந்த வழியாக உள்ளே என்ட்ராக முடியாது. இது வெளிலேருந்து வர்ற வழி. ஆக்சுவலாக உள்ளே என்ட்ராகிறதுக்கு இது இங்கே சைடு பார்த்தீங்களா, இந்த சைடில் ஒரு வே போதில், இந்த வே வழியாக தான் நம்ம உள்ளே போய் ஆகணும். இங்கே பாருங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு. இதுதான் குடிக்கிறதுக்கு தண்ணி. உங்களுக்கு வேணுன்னா வாட்டர் பாட்டிலாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். இது பாருங்கள், உங்களுக்கு 100 ரூபா தரிசனத்துலேருந்து இருக்குது. ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, 100 ரூபா தரிசனம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காது. நான் வந்த டைமுக்கு அதனால் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரீ தரிசனம் வழியாக தான் போவேன் நான். ஏன்னா கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், அதனால் கூண்டில் போட்டு வச்சுருவாங்க. இப்போ எப்படி இருந்தாலும் மொபைல் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். மொபைல் எங்கே கொடுக்கணுன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கும் படிக்கட்டு. ஸோ அங்கே தான் வந்து பேக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்லாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களால் இப்போ கொடுக்க முடியாது. ஆனால் காலையிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வழியாக தான் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். பேக் கவுண்ட்ரு அண்ட் மொபைல் கவுண்ட்ரு. லக்கேஜ்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை.
ஸோ ஈச் மொபைல் 5 rupees எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இங்கே தேங்காயும் விற்பாங்க, நீங்கள் தேங்காய் வாங்கிக்கலாம். பேக்ஸும் அங்கேயே பாருங்கள், பேக்ஸ் 5 ரூபா தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்மளால் மொபைல் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கூண்டில் போட்டுருவாங்க, மொபைல்லாம் வெளில வாங்கி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் அங்கே கொடுத்துருங்க கவுண்டரில். ஒருவேளை மொபைல் இருந்ததுன்னா வாங்கி வச்சுருவாங்க, ஃபைன் பண்ணிடுவாங்க. அதனால் எப்பயுமே மொபைல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க உள்ள. ஸோ இது இப்படி தான் போகணும். இப்படி போயிட்டு நம்ம ரைட் டர்ன் பண்ணால் அங்கே ஃப்ரீ தரிசனம் அந்த 100 rupeesக்கு இருக்குது. இங்கே தான் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டிக்கெட் வாங்கிக்கணும், 100 rupeesக்கானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வருவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாமி தரிசனத்தை முடிச்சிட்டோம். நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு சிம்மாச்சலம் வீடியோ கண்டிப்பாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை சிம்மாச்சலம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா கைட் பண்ணும். பாருங்கள் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களே வைஜாக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம வீடியோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு வைஜாக் பதிவோட. ஓகே, பாய்.